ஹே guys, welcome back to the channel. இந்த வாய்ஸ் நீங்கள் பல சேனலில் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் ஃபேஸை பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஏகப்பட்ட சப்போர்ட் இது வரைக்குமே கொடுத்துருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ரெண்டரை வருஷமாகவே நம்ம இது பண்ணுறோம். சில பேர்லாம் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும்னா அப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு பீக்கில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆள் இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. பட் 2.5 வருஷம் நம்ம சஸ்டெயின் பண்ணுறோன்னா அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய பேர் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க, உங்களால் ஹாப்பியாக இருக்குங்க. அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் இதை சொல்லிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் பிரச்சனைக்குள்ளே போகிறதுனா இது என்ன பிரச்சனை, எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இந்த இது எங்கே ஆரம்பித்ததுன்னா நவம்பர் மாதம், போன வருஷம் நவம்பர் மாதம் ஆரம்பித்த பிரச்சனை. அப்போ நான் வெளியே பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு. கால் புது நம்பர்லேருந்து வந்தோடனே நானும் யார் ஃபஸ்ட்டு கேட்டேன், எப்படி நான் ஃபஸ்ட்டு நான் தான் காமிச்சிக்கவே இல்லை, ரேண்டமான ஆள் பேசுகிற மாதிரி தான் பேசினேன். பட் அவங்க வந்துட்டு அது எந்த சமயம்னா ட்விஸ்டின் என்ற சேனல், நம்ம சேனல் வந்துட்டு 19 lakh சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல் வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. அது நம்ம மேலே தான் தப்பு. ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணுற அந்த சமயத்தில் கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது சேனல் இருக்கோடனே, சரி ஓகே ஃபஸ்ட்டு எப்படி நம்பர் கிடச்சதுன்னு கேட்டதுக்கு கேமிங் சேனல் வந்து எடுத்தனார் ஒருத்தர். நான் அதுக்கு முன்னாடி கேமிங் சேனல் 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்ததால சரி நானும் கண்டுக்கல, நம்பர் பேசுகிறாங்க, சரி ஓகே ப்ரோ எல்லாத்தையுமே ஓகே அப்படின்ற மாதிரி சால்வ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நம்ம யூடியூப் வீடியோ உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட பேர் நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீடியோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, காப்பிரைட்ஸ் கொடுங்கன்னு. இது வரைக்கும் நான் அதிகபட்சம் கொடுத்ததில்ல, போன வருஷம் ஒருத்தர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஓகே அவன் பேசுகிறேன், நானும் ட்ராவல் இருந்ததால கண்டுக்கல, ஓகேடா சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன். நான் வச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவர் கான்டாக்டில் இருந்தார். சரி ஓகே அப்படியே கான்டாக்டில் நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்க, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் மோஸ்ட்லி நான் ரொம்பவும் பேசலை, ரொம்ப பேசாமல் இல்லை, வாரத்துக்கு ஒரு பேசுறது அதோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்னோட யூடியூப் வீடியோலாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் எனக்கு வியூ போல, ஸோ சொன்னேன், நான் கான்டாக்ட் பண்ணி அவர் தான் தெரிஞ்சவொடனே நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடாதப்பா, எனக்கே வியூஸ் போக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், சரி ஓகே நான் போட மாட்டேன் இதுக்கப்புறம் விட்டுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் போட்டுக்கிட்டு இருந்தார், திருப்பி போட்டுட்டு இருந்தார். போடாதுன்னு சொன்ன விட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. இப்போ வீடியோ போட்டது பிரச்சனை கிடையாது, வீடியோ போட்டது எப்படின்னா என் சேனல், அதாவது நம்ம சேனல் பேர் மாதிரியே வச்சுட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் இவர் பேர் மாதிரியே வச்சுட்டு கமெண்ட்ஸ் அதுவும் பொண்ணுங்களுக்குலாம் தேடி ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவன் தான் ஒரிஜினல் மாதிரி. அவங்க எத்தனை பேர் பர்சனலாக பேசியிருக்காங்க நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய பேர் பேசுவாங்க, நான் அந்த அளவுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நான் எதுக்குமே மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுறதில்ல, டைம் இல்லாததான் ஒரே ஒரு காரணம். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் தான் ஒரிஜினல் மாதிரி பேசுறதால சரி இதுக்கு மேலே இதை விட்ட பெரிய பிரச்சனையாவோட சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கி விட்டேன். ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சனலாக ஒரு வீடியோ எடுத்து இது நம்ம தான் ஒரிஜினல் அவங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணால் அந்த வீடியோ மட்டும் பர்டிகுலராக ரிமூவ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவை ரிமூவ் பண்ணி விட்டேன். அந்த ரிமூவ் பண்ணி விட்டதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவன் பேர் வந்துட்டு எம் சுடலை முத்து, வயசு வந்துட்டு 17 வயசு பையன். நீங்கள் கேளுங்க, இன்னும் முழு கதையை கேட்டிங்கன்னா 17 வயசு பையனுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வருதுன்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்த வீடியோ நான் ரிப்போர்ட் அடித்து தூக்கி விட்டதுக்கு நான் போயிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எடுங்கன்னு சொன்னார். ஸ்ட்ரைக் எடுங்க ஃபஸ்ட்டு அவர் மெயில் பண்ணது, அவர் எந்த மெயிலேருந்து மெயில் ஐடியில் மெயில் பண்ணார், நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். மோஸ்ட்லி அவரோட பர்சனல் விஷயத்தை நான் காமிக்கல, என்னோட பர்சனலையும் நான் காமிக்கல, ஏன்னா இதுவாயிரும். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பண்ணார், வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி சொன்ன விட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். நீ யார், நீ எப்படி எனக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சு அதோட நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல. அதுக்கடுத்து என்னோட ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் நம்பரை அப்போ வந்துட்டு என் வீடியோ போட்டு 35,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்ஸ்டாகிராமில் இருந்தது. அவனுக்கு எடுத்து ஃபோன் நம்பரை தூக்கி ஸ்டோரியில் வச்சு இந்த மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, இதான் அட்மினோட நம்பர்னு சொன்னோன்னே எனக்கு ஏகப்பட்ட கால், ஏகப்பட்ட மெசேஜ். இதுக்கு மேலே நம்ம எப்படி, இது ஒரு நாள் இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ பேர் கால் பண்ணுவாங்க, நம்ம அது ஒரே ஒரு பர்சனல் நம்பர் தான், அதை கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும். அதால் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி அட்வொகேட் மூலியமாக போவேன், லீகலாக என்னோட பர்சனல் நீ ஷேர் பண்ணும்பொழுது இது பெரிய பிரச்சனை, ஸோ இது வந்துட்டு நான் லீகலாக கொண்டு போனால் உனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் கொஞ்சம் பயந்து எடுத்துட்டான். பயந்து எடுத்ததோட முடிச்சிருந்தா பரவாயில்ல, பயந்து எடுத்ததோட முடிக்காமல் திருப்பி வீடியோ போஸ்ட் பண்ணி திருப்பி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு அப்படிலாம் இருந்த விட்டு நான் மொத்த வீடியோ, அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரைக்கும் ஒரு 10 வீடியோக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணால் பேஜே மொத்தமாக போயிடும்னு நினைக்கிறேன். பேஜே மொத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கான்டாக்டில் இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா அதுக்கப்புறம் அவன் தான் புது சேனல் ஆரம்பித்து அவன் பாட்டுன்னு வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கிறான் போல். அதில் போட்டுட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம சொந்த வீடியோ போகிறவங்க நம்மளே ப்ரொமோஷன் பண்ணதில்லை இது வரைக்கும். இப்போ தான் நான் அஃபிலியேட் லிங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவன் என்ன பண்ணுறான், பெட்டிங் ஆப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி காசு வந்தால் டபுளாக மாற்றி தரேன் அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி ஓகேன்ட்டு அவன் தான் செகண்ட் டைம் கண்டுபிடிச்சோடனே நான் போய்ட்டு மறுபடியும் சொன்னேன், இந்த வீடியோலாம் ரிமூவ் பண்ணிட்டு உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் முதலேருந்தே அதான் சொல்கிறேன், நான் உன்னை தூக்க விரும்பலை, உனக்கு 30,000 ஃபாலோவர்ஸ் இருக்குதா, ஃபாலோவர்ஸை வச்சுக்க, என் வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிட்டு நீ வீடியோ போட்டு வளர்ந்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் விட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் நேம் வந்துட்டு அந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் ப்ரொமோஷன் பண்ண இன்ஸ்டாகிராம் நேம் வந்துட்டு சிரிடா மாப்பிள அப்படின்ற ஒரு ஐடியில் என் வீடியோ போட்டு பெட்டிங் ஆப்ஸ்லாம் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அப்பயும் போயிட்டு சொல்ல தான் செஞ்சேன், இந்த மாதிரிலாம் வீடியோ போடாத, எடுத்துரு இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி சொல்லியும் புரிய வைக்க முடியாது சொல்லிட்டு இந்த வீடியோ ரிப்போர்ட் பண்ணி தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ரிமூவ் பண்ணேன், 2 வீடியோ ரிமூவ் பண்ணேன். அது கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் டிலே ஆகும்
பார்க்கலாம்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ரிப்போர்ட் பண்ணால் ஒரு 3 நாள் கழிச்சு தான் பார்த்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி அவன் வீடியோ ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, எனக்கு ஸ்ட்ரைக் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு வருது. யாரா கொடுக்குறான்னு பார்த்தா முத்து, சுடலை முத்துன்னு இவன் பேர் போட்டு ஒரு ஃபேக் மெயில் ஐடி வருது. அந்த மெயில் ஐடி ஃபேக் மெயில் ஐடி. என்ன மெயில் ஐடினா என்னோட சேனல் நேமில் இருக்க மெயில் ஐடி. அதாவது நான் யூஸ் பண்ணுற சேனலுக்கு யூஸ் பண்ணுற மெயில் கிடையாது, அதே பேரில் இருக்கிற இன்னொரு ஃபேக் மெயிலில் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது. நான் இன்ஸ்டாகிராம் சைட்டில் நான் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க, நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட டேஷ்போர்டு, என்னோட அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிங்க பாருங்கள். அவன் தான் ஒரிஜினல் தான். அவன் எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணுறான்னு கேளுங்க, அவனோட அனலிட்டிக்ஸ் கேளுங்க, டேஷ்போர்டு கேளுங்க. நான் இது எல்லா ப்ரூஃபையும் அனுப்புகிறேன், வெரிஃபை பண்ணிட்டு கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னால் அவன் தான் ஒரிஜினல் நினச்சிக்கிட்டு பேஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் இதே நான் உங்களுக்கு பக்கத்தில் போட்டு காமிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பத்தலை, இந்த இன்ஃபர்மேஷன் பத்தலை அப்படின்னு இதே மெயில் தான் திருப்பி சொல்கிறாங்களே தவிர நம்ம கொடுக்குற ஒரு ப்ரூஃப் அவங்க கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது நம்மளுக்கு. என்னென்னா நம்ம வீடியோ அவன் எடுத்து போட்டிருந்தா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த பேஜை மொத்தமாக தூக்கி விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி இவன் ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் ஒரு மெயிலுக்குமே ப்ரூஃப் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் சைடில். இந்த மாதிரி நான் தாங்க ஒரிஜினல் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் சைடில் கண்டுக்கிறதே கிடையாது. சரி, அதுக்கப்புறம் ஒரு 25, அதாவது இப்போ ஜூன் நடக்குதுங்களா, ஏப்ரல் பாதி வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்தது. ஏப்ரல் கொஞ்ச நாளில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவன் வீடியோ செகண்ட் சேனல், அந்த ப்ரொமோஷன் பண்ண சேனலில் நான் இது பண்ணோடனே இந்த இதில் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மெயில் வருது. நிறைய பேர்ட்டு இந்த மெயில் வருது. என்னென்னா உங்கள் பேரை சொல்லி எல்லாரும் காசு வாங்கிக்கிறான் ஒருத்தன், நீங்கள் தான் ஏமாத்துறீங்களா, நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்களா. எனக்கு ஒரு டவுட், நம்ம எங்கே காசு வாங்க, நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறது கூட காசு வாங்குறது கிடையாது, இது என்ன கதைன்ட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட டீட்டெயிலாக விசாரிக்கும் போது தான் தெரியுது இவன் ஒரு ஃபேக் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தா இல்லைங்களா. அந்த ஃபேக் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்மளுக்கு மட்டும் ஸ்ட்ரைக் கொடுக்கல. என்னன்னு வச்சுக்கலாம், இப்போ வந்துட்டு நான் கொளுத்த குட்டின்னு சேனல் நேம், நம்ம சேனல் நேம் உங்களுக்கு தெரியும், அந்த ஷார்ட்ஸ் போகிற சேனல் நேமு. நான் எப்பயுமே சேனல் நேமை வந்துட்டு சேனல் இந்த நேம் இருக்கோ அதே நேமில் மெயில் ஐடி ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா அதே நேமில் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணோன்னா யாராச்சும் லாகின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சேனல் நேமே போட்டு @gmail.com போட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தா எனக்கு ஓடிபி வந்துகிட்டு இருக்கும். அப்படி ஸ்பாம் மெசேஜ் வந்துச்சுன்னா எதனா ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நான் சேனல் நேம்லேயே மெயில் ஐடி என்றைக்குமே ஓப்பன் பண்ண மாட்டேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், கொளுத்த குட்டி @gmail.com, இதுதான் அவனோட மெயில். அந்த காப்பிரைட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற மெயில், ஃபேக் மெயில் ஐடி. அதை யூஸ் பண்ணி எனக்கு மட்டும் ஸ்ட்ரைக் கொடுக்கல. என்னோட வீடியோ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் 100 அக்கௌண்ட்ஸ்க்கு மேலே போடுறாங்க. அதாவது கண்டினியூஸாக போடல, இவன் ஒருத்தன் தான் கண்டினியூஸாக 2-3 பேர் கண்டினியூஸாக போடுறாங்க. பட் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் 1-2 வீடியோ மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதுக்கு பேசி மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவன் போயிருக்க மாட்டான். அவங்களுக்குலாம் ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ரைக் கொடுத்த உடனே அவங்களாம் பாதிரி போயிட்டு என்னதுன்ட்டு அவனுக்கு அந்த மெயில் ஐடி தானே வரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மெயிலில் கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி காசு கொடு, 2000-3000 கொடுத்தனா ஸ்ட்ரைக் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பி அவங்க காசு வேறு போட்டிருக்காங்க. 1000 ரூபா 700 நான் இந்த லெஃப்ட்டில் நான் எங்கன்னா போடுறேன். அதுக்கான ப்ரூஃப் நான் இப்போ பேசுறது ஒவ்வொரு வார்த்தைக்குமே எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. இது வந்துட்டு இந்த பையன் தான், சுடலை முத்து, சுடலை முத்து. இது சுடலை முத்து இவன் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுக்கும்பொழுது ஒரு மெயில் ஐடியில் இது பண்ணான், இந்த மாதிரி சுடலை முத்துன்னு. அதில் அவன் ஃபோட்டோ இருக்கும். அவன் அப்போ ஆரம்பிக்கும் போதே நான் அவனோட இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை பின்னாடி வரும்னு சொல்லிட்டு அப்போ நவம்பர் மாதத்துலேருந்தே நான் அதை சேவ் பண்ணிட்டு வரேன். ஸோ அவனோட ஃபோட்டோ தான் இது, கண்டிப்பாக இது அவனோட ஃபோட்டோ தான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு மெயில் பண்ணதை நான் இந்த சைடில் போட்டு காமிக்கிறேன். இப்போ என்னன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்து காசு கேட்டோன்னே எல்லாரும் பயந்து போயிட்டு அக்கௌண்ட் போயிடுன்ற பயத்தில் வந்துட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, போன மாதம் மே மாதத்தில் ஆரம்பிக்கலேருந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு. நான் மெயிலில் போய் சொன்னேன், இந்த மாதிரி தானே. நான் ஒரு ஸ்டோரி போட்டு விட்டேன். ஏன்னா என் பேரில் ஸ்கேம் பண்ணுறேன், என் பேரில் என் வீடியோ போகிறவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கானும் போது நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், அப்புறம் அது நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும்ன்றதால ஒரு ஸ்டோரி மென்ஷன் பண்ணேன். இந்த மாதிரி என் பேரில் இவன் காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த ஃபோட்டோலையோ இல்லை யாராச்சும் இந்த மாதிரி வந்து மெசேஜ் பண்ணால் அதுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு காசும் கொடுத்துடாதீங்க, என் வீடியோ மோஸ்ட்லி போட்டிங்கன்னா டெலிட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வச்சான். அவன் ஃபோட்டோவோட ஸ்டோரி வச்சு, ஏன்னா அவன் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸ்டோரி வச்சதுக்கு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு மெயில் பண்ணணும், என்னென்னா த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி, ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு, இது பண்ணுற பேட் வேர்டு. அது ஒரு 17 வயசு பையன் தான், நான் அவனுக்கு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறான். இதோட பின்விளைவுகள் தெரிஞ்சதுன்னா அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார். சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸில் நான் ஸ்டோரி போட்ட உடனே அவன் ஃபேஸ் தெரியுது இல்லையா, ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் வந்து மெசேஜ் பண்ணாங்க இவன் இந்த ஊருன்னு சொல்லிட்டு. அவனோட சொந்த ஊர் வந்துட்டு திருநெல்வேலியில் கல்லிடை குறிச்சின்னு நினைக்கிறேன். இப்போ அவன் வேலை செய்கிறது வந்துட்டு ஈரோட்டில் பள்ளிப்பாளையம் என்ற ஏரியாவில் வேலை செய்கிறான். அவனோட ஃபோட்டோ கொண்டு காமி, அவன் ஃபோன் நம்பரையும் மெயில் ஐடியும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு
நம்ம அவன் லெவலுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைக் கொடுத்ததோட பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் பிரச்சனை முடியலையே. என்ன ஆச்சு, மே 17ஆம் தேதி நைட்டு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மொத்தமாக நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறையா ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டா சைட்லேருந்து மெசேஜ் வருது. இதுன்னா இது நம்ம எதுவுமே பண்ணாமல் செவனேன்னு உட்காந்துக்கிறோம், நம்மள பிரச்சனை தேடி தேடி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறேன். இந்த மாதிரிங்க நான் தான் ஒரிஜினல், அவன் ஃபேக்கு, அவன் ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டு இருக்கா, ஸ்கேம் பண்ணுறான்ட்டு நான் மொத்த ப்ரூஃபையும் நான் அவங்களுக்கு அனுப்புனா திருப்பி சிம்பிளாக ஒரே ஒரு மெசேஜ், இல்லை நாங்கள் இதுதான் எங்களோட முடிவு, இதுக்கப்புறம் உங்களால் பேசவே முடியாது. இன்ஸ்டாகிராம் டீமு ஒஸ்ட்டு, நம்மளால் யூடியூப் மாதிரி பேசவும் முடியல, புரிய வைக்கிறதுக்கு ஒரு மெயில் இல்லை, சேட் பாக்ஸில் எதுவுமே கிடையாது. அவங்க அனுப்புகிற ஒரு மெயிலுக்கு நீங்கள் ஒரு ரிப்ளை பண்ணலாம், அந்த ஒரு ரிப்ளைக்கும் அந்த பாட்டு தான் ரிப்ளை பண்ணுது. இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் வி குட் நாட் ப்ரொசீட் ஃபர்தர்னு ஒரே சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. மே 18ஆம் தேதி காலையில் இந்த மெசேஜ் இன்ஸ்டாகிராம் மொத்தமாக டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதை நான் அன்றைக்கே போடலான்னு பார்த்தேன். இது அன்றைக்கே வீடியோவாக பண்ணாததுக்கான காரணம் என்னென்னா, இது யார் வேணால் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இவன் எப்படி ஸ்ட்ரைக் கொடுக்குறான்ட்டு நான் வந்துட்டு ஃபோனில் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஃபோன் காலில் பேசினேன். ஃபோன் கால் சரி ஓகே ஒரு வாட்டி பேசி பார்ப்போம், ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபோன் காலில் பேசினேன். இந்த மாதிரிடா இப்படிலாம் பண்ணனா வேலைக்கு ஆகாது, உனக்கு 17 வயசு தான் ஆகுது, நான் லீகலாக போனால் உனக்கு பாவம் வேலைகள்லாம் மொத்தமாக கெட்டு போயிடும்னு சொன்னோன்னே ஸ்ட்ரைக்கை எடுக்கிறேன்னு சொன்னோன்னே சரி ஓகே எடுத்துகிட்டு நைட்டு 9 மணிக்குள்ளே நீ எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புன்னு சொன்னதுக்கு அடுத்து ஒரு கால் வந்ததில் என்ன ஆச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தல அந்த நம்பர், அது ஒரு நம்பர் வரும், ஹேஷ்டேக் போட்டு ஒரு 10-16 நம்பர் வரும், அந்த நம்பரை எனக்கு அனுப்பி விடுங்க அப்போ தான் நான் எடுக்கிறேன்னா. நான் கேட்டேன் ஸ்ட்ரைக் கொடுத்தது நீ, உனக்கு மெயிலுக்கு நம்பர் வந்திருக்காது, அதை எடுத்து உனக்கு ஸ்ட்ரைக் எடுக்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொன்னோடனே சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன், இது இந்த மாதிரி தான் பண்ணுவேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கன்ட்டு ஃபோனை வச்சிட்டான். எப்படி அந்த காலில் கேட்கும்போது தான் தெரியுது எப்படி ஸ்ட்ரைக் கொடுக்குறேன். அதாவது நான் வந்துட்டு 7 மணிக்கு முன்னாடி போட்ட வீடியோவை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஸ்ட்ரைக் வருது. எப்படி நான் வந்துட்டு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் 6:30க்கு போட்டு யூடியூப்பில் 7 மணிக்கு போட்ட வீடியோக்கு எனக்கு ஸ்ட்ரைக் வருது. எப்படின்னு கேட்டால் அவன் அந்த ஃபேக் மெயில் ஐடியை வச்சு வேறு அவன் போடுற வீடியோ வச்சுலாம் எனக்கு மெயில் கொடுக்கல. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மில் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, முன்னாடி டப்பாவில் ஒரிஜினல் வீடியோ, கீழே இருக்கிற டப்பாவில் ஃபேக் வீடியோ கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், முன்னாடி இருக்கிற டப்பாவில் யூடியூபோட என்னோட ஒரிஜினல், அதாவது நம்ம கொளுத்தக்குட்டி ஷார்ட் சேனலில் போட வீடியோவோட லிங்கை மேலே போட்டுட்டு கீழே ஃபேக்குன்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கொடுத்து அவன் என் யூடியூப் சேனலை வச்சு என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது தெரிஞ்சவொடனே அதே மாதிரி தான் இப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்குறது எப்படின்னா, என் யூடியூப் வீடியோவை எடுத்துக்கிட்டான், மேலே கொடுத்துட்டு மேலே இருக்கிற லிங்கில் என் யூடியூப் வீடியோ கொடுத்துட்டு அந்த ஃபேக் மெயில் ஐடியில் அந்த இன்ஸ்டாகிராம் சைடில் அதையும் கிளாரிஃபை பண்ணல, யார் ஒரிஜினல் மெயில் ஐடி யார் ஃபேக் மெயில் ஐடி அதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணாமல் அவன் தான் ஒரிஜினல் ஐடின்னு நினச்சி எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்துட்ருக்காங்க. மேலே என் வீடியோவை வச்சு என்ன மாதிரி வீடியோ போகிறவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்து காசு வாங்கிட்டு இருப்பான். இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கிற வரைக்கும் 2000-3000 கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடைச்சது. நான் கான்டாக்ட் பண்ண அவங்களை இந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். இன்ஸ்டாகிராம் ஐடி மொத்தமாக போனோடனே மே 18 என்ன பண்ணுறதுனே தெரியல. இது வீடியோ பண்ணாததுக்கான காரணம் அதுதான். இது யார் வேணால் பண்ணலாம், யார் வேணால் ஃபேக்கால ஒரு மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளுக்கு வேணாலும் ஸ்ட்ரைக் கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இவன் இவ்வளோ பண்ணோடனே நம்ம இதுக்கு மேலே பொறுமையாக கூட நம்ம எவ்வளோ நாள் தான் பொறுமையாக போகுது. நான் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேருந்து பொறுமையாக போகிறோம், 6-7 மாதத்துக்கு பொறுமையாக போகிறது. நம்ம சரி நம்ம அட்வொகேட் சைடில் லீகலாக மூவ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அட்வொகேட் சைடில் போய் கேட்டதுக்கு நம்ம இதை வந்துட்டு லீகலாக மூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அவன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பேரில், அதாவது சுடலை முத்து, அவங்க அப்பா பேர் வந்துட்டு மாதவராஜ் மகாலிங்கம்னு நினைக்கிறேன். இது எப்படி கண்டுபிடிச்சோன்னா அவன் பேர் சுடலை முத்து, அவன் பள்ளிப்பாளையத்தில் இருக்கான். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா அவன் யூஸ் பண்ணியிருக்காங்களா ஒரு அக்கௌண்ட்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, அந்த காசு வாங்குறதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு காசு வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டில் போடுங்க, ஜிபே நம்பர் கொடுக்கல, பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு காசு போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டோட மொத்த டீட்டெயில் செக் பண்ணி பார்க்கும்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு பள்ளிப்பாளையத்தில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் மாதவராஜ் மகாலிங்கம் பேர் போட்டிருக்கு. மாதவராஜ் மகாலிங்கம் அவங்க அப்பா தான். நான் எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு மெயில் ஐடி, ஏன்னா இப்போல்லாம் அவன் வந்துட்டு அவனோட இதெல்லாம் மறைச்சி பேசலாம். ஃபஸ்ட்டு பேசும்போது அவன் மறைக்கிறதுக்கான ஒரு இதுவே தேவையில்லை, சாத்தியக்கூறு தேவையில்லை இல்லையா. அப்போ வந்துட்டு சுடலை முத்து அப்படின்னு பேர் போட்டு தான் அவன் இதுவே வந்தது. அவன் பேங்க் அக்கௌண்ட்லேயே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவன் சுடலை முத்து அவங்க அப்பா பேர் மாதவராஜ் மகாலிங்கம்னு சொல்கிறேன். அட்வொகேட் அவங்க எதுவும் பண்ண முடியாதுங்கிறதால சரி ஓகே நம்ம சைபர் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் இருக்கிறது எல்லாத்தையுமே நவம்பர் மாதத்துலேருந்து என்ன நடந்துச்சோ மொத்தத்தையும் சொல்லிட்டு நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மறுநாள் எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, கமிஷனர் ஆஃபீஸ். ஸோ இதை நான் ப்ராப்ளம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே நாங்கள் கேஷ் எதனா தொலைஞ்சிருந்தால் தாங்க இது பண்ணுவோம். ஸோ நீங்கள் நேரில் வந்து இந்த மாதிரி கமிஷனர் ஆஃபீஸில் இருக்குது, ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் சைபர் கம்ப்ளைண்ட்டை நேரில் இந்த மாதிரி
மாதிரி ஹார்ட் காப்பியாக எல்லா இதையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் போயிட்டு 3 பக்கம் கம்ப்ளைண்ட் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கம் ப்ரூஃப், அவன் அப்பையிலேருந்து பேசுனதுலேருந்து பேட் வேர்டில் த்ரெட்டிங் பண்ணதுலேருந்து அவன் இந்த மாதிரி அட்வொகேட் மூலியமாக போகணும்னு சொன்னதுக்கு ஒரு வாட்டி நீ போ அட்வொகேட் மூலியமாக நான் அட்வொகேட் விக்னேஷ்குமார் ப்ரோ அவர் வீடியோ எடுத்து போடுவார்னு சொன்னதுக்கு வீடியோ எடுத்து போட ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புனார். வயசு கோளாறுல திரியிறானுங்க அவனுக்கெல்லாம் 17 வயசு பையன். சரி ஓகே, இது இப்போ நம்ம கோர்ட்டில் சைபர் கிரைம் சைடில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதால சைபர் கிரைம் சைட்லேருந்து நம்மளை கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நான் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேயும் என்னால் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கே இது வந்துட்டு புரியாது. எப்படி ஸ்ட்ரைக் கொடுக்குறான்னா எப்படி, அப்போ உங்கள் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் அவங்ககிட்ட இருக்குதா, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன் இது வந்துட்டு ப்ராப்பராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு ஆளாட்டி சரி ஓகே, ஒரே ஒருத்தவங்க சோஷியல் மீடியா டீம்னு 2 பேர் இருக்காங்க அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில். சரி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போனாலும் அவங்களும் இன்றைக்கோ அன்றைக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஆனால் அது கேஸ் எடுப்பாங்க, பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா சைபர் கிரைம் சைடு இல்லைங்களா, கொஞ்சம் அப்படியே பொறுமையாக தான் போகும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ராப்பராக சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் சைடில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியை ரெக்கவர் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இப்போ எப்படி என் இன்ஸ்டாகிராம் ஐடி வரும்னா 2 வழி தான். ஒன்று, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் டீமுக்கு ஒரு மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி வந்தால் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ண முடியாதுன்ட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேருந்து ஸ்ட்ரைக் வரும்போதே அந்த மொத்த சேனலையும் தூக்கும்போதே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் ரிட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அக்கௌண்ட்டை தர முடியும், இல்லை மொத்தமாக நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த குறிப்பிட்ட நாள் 2வது வழி என்னன்னா, அவன் ஒரு ஃபேக் மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் கொடுக்குறான் தெரியுங்களா, அந்த மெயிலேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு மெயில் பண்ணோம், நான் தப்பான ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன், ஸோ அதை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெயில் கொடுத்துட்டேன். அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இது புதுசு கிடையாது. போன வருஷம் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 9,50,000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல் வந்துட்டு யூடியூப் விட்டு ரிமூவ் பண்ணாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. அது ஒரு அனிமலை ஹர்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அனிமலை ஹர்ட் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு மாதம் நம்மளுக்கு 1.9 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல் ரிமூவ் பண்ணாங்க. அது ஒரு வேலிடான ரீசன், காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஏன்னா வந்துட்டு அப்போ வந்து நான் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி போடுறோம். ஸோ அது கூட வேலிடான ரீசன். நம்ம 2 சேனல் போயிருக்கு, அது நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இது வந்துட்டு இது என்ன ரீசன், இது என் யூடியூப் வீடியோவை எடுத்து என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தூக்குறான். அதுக்கு நான் என்னால் எதுவும் பண்ண முடியலைங்கும்போது இது வந்துட்டு நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒன்று. நம்ம வேறு எதனா ஒரு பிரச்சனையாகி நம்ம மேலே எதனா ஒரு தப்பு இருந்து போனால் தான் நம்மளுக்கு அது ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணலை. அது பாருங்கள், நான் பாட்டுன்னு 7 வீடியோ போட்டுக்கிட்டுருங்க. வந்தால் எப்படி சொல்கிறது, வந்து நவம்பர் மாதத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ மென்டல் ப்ரெஷர்னு தெரியும். ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் வரும்பொழுது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். நம்ம ஒரு உழைப்பு, நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு உட்காந்து கண்டென்ட் இவ்வளோ தூரம் எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி இவ்வளோ தூரம் எடுத்து நம்ம இப்படி பண்ணும்பொழுது, அப்படி ஒரு நம்ம மேலே ஒரு தப்பே இல்லாத ஒரு இத்தனை நாள் 500 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். 500 வீடியோ கிட்ட அவன் ஸ்ட்ரைக் கொடுக்குறான்னும்போது ஒரு வீடியோவை டெலீட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு 7 மணிக்கு அப்புறம் போட்ட வீடியோலாம் நான் இன்ஸ்டாகிராமில் அந்த டைம் ஜோன்லாம் நம்ம F12 கீயை ப்ரெஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணி நம்ம டெலீட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. என்ன இது, எதுக்கு இவன் பண்ணுற தப்பு, நம்ம மேலே தப்பே இல்லாததுக்கு ஒரு வீடியோவை எதுக்கு டெலீட் பண்ணணும். அப்படி இருக்க சமயத்தில் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மொத்தமாக போகும்போது அது வந்துட்டு அவனை நினச்ச வரைக்கும் அது ஒரு வெற்றியாக நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் ஆனால் இது வந்துட்டு லைஃப்பில் எப்படியுமே நம்ம என்ன பண்ணுறோமோ அதானே திருப்பி வரணும் இருக்கும். நான் டயலாக் பஸ் வரும்போல, பட் ஆனால் வந்துட்டு இது உண்மை. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் திருப்பி வரும். அவன் வயசு கோளாறு. இப்போ கூட நான் வந்துட்டு அந்த எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு நம்ம லைஃப்பை போட்டோம், நம்ம திருப்பி ரீட்ராக்ட் பண்ணாலும் இந்த பிரச்சனைக்குள்ளே வராமல் முடிக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். பட் ஆனால் இத்தனை மாதம் கிட்டத்தட்ட நம்ம 6 மாதமாக அந்த நம்ம ஒரு வெளியே போயிருப்போம், நம்ம ஒரு சந்தோஷமான தருணத்தில் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்ட்ரைக் வரும், இந்த ஒரு பிரச்சனை வரும். யாராச்சும் காசு அது நம்மளுக்கு அந்த 1000 ரூபான்றது கம்மி, நம்மளுக்கு 1000 ரூபான்றது கம்மி கிடையாது. அந்த 1000 ரூபா கொடுத்தவர் அவர் எவ்வளோ வருத்தமாக சொல்கிறாருன்னு அந்த மெசேஜில் அவங்களை போட்டு காமிக்கிறாரு. எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருங்க அந்த 1500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வீடியோவில் யாரும் கஷ்டப்படாமல் சிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறது. அந்த வீடியோவை எடுத்து போட்டு இன்னொருத்தவன் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், அதுவும் அவன் என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறான். எனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான்னும்போது என்ன கொடுக்குறான்றது கூட பிரச்சனை இல்லை, அதை என்னால் ப்ரூஃப் பண்ண முடியல. நான் தான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன், என்னால் ப்ரூஃப் பண்ண முடியலங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதை ப்ரூஃப் பண்ண முடியலன்றதை விட அதை நான் திருப்பி அதை என்னால் மூவ் பண்ணவே முடியல. இந்த பக்கம் போனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இன்ஸ்டாகிராம் சைட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எப்போனா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் பார்க்கும்பொழுது எனக்கு இதை யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. இதை நான் ஒருத்தவங்ககிட்டையும் போயிட்டு புரிய வச்சு அவங்களும் அதை நார்மலாக எடுத்து நான் புரிய வச்சாலும் அவங்க வந்துட்டு
இதுதானே இது ஒரு பிரச்சனையா, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுப்போம். ஒரே வார்த்தை முடிச்சு, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பிரச்சனை சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரியலன்னும் போது நான் எப்படி இதுக்கு மூவ் பண்ணுறதே தெரில. இப்போ நான் ஒரு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ போட்டாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் தரதான் போகிறீங்க. நம்மளுக்கு அது என்ன, இப்போ நம்ம 400K ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் உழைப்பு போடணும். ஆனால் இது எதுக்கு என்னை விட்டு போகணும்? இதுக்கு ஒரு வேலிடான ரீசனே கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போனதுக்கான ரீசன் இதுதான். இதை ஒன்று சொல்லணும். ப்ளஸ் இது யாராச்சும் காசு வந்து கேட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்தோ, இல்லை நீங்கள் பேஜ் போடாமல் நீங்கள் வீடியோவே போடாமல் இருந்து சப்போஸ் என் வீடியோ போடுற மாதிரி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி எமர்ஜென்சி காசு கேட்டாலோ கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குது. இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃபேமிலிஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாந்து இருந்தீங்கனாலும் கீழே நான் மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். புது இன்ஸ்டாகிராம் ஐடி மெயில் ஐடி கொடுக்குறேன். மெயிலில் மோஸ்ட்லி இந்த மாதிரி யாராச்சும் ஏமாந்து இருந்தீங்கன்னா அதை ப்ரூஃப்காக கேட்குறேன். என்னென்ன ஏமாந்துருக்கேன், அவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத மொத்தத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் மெயில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இதை வந்துட்டு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதால உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலைனாலும் எப்படி சொல்கிறது, இது நம்ம பின்னாடி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிடும்போது, ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடும்போது, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒரு சந்தோஷமான தருணத்தில் வரும்பொழுது அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் என்னால் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பின்னாடி இருக்க நம்மளோட எஃபர்ட் இது எதையுமே நான் சொல்லலை. இந்த ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வீடியோவை பார்த்து சிரிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன்னு மெசேஜ் தான் பார்க்கணுமே தவிர உங்களால் ஏமாந்துட்டேன், உங்களால் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசியிருக்கேன், எவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு முன்ன பின்ன நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கோமே, இந்த மைக் இப்படி வச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம வந்துட்டு வீடியோ ஃபேஸ் காட்டி வீடியோவோ போட்டதில்லை. இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம், அதுவும் ஒரு 2 நிமிஷம் தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இதான் ஃபஸ்ட் வீடியோன்றதால எவ்வளோ பெருசு வருதுன்னு தெரில. எவ்வளோ பெருசு வந்தாலும் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தா தான் மேபி, ஏன்னா இது வந்துட்டு எனக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை. என் பர்சனலாக நான் புலம்ப வரேன்னா அதை நீங்கள் பார்க்காம போகிறங்க உங்கள் இஷ்டம்னு சொல்லலாம். இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் அந்த பிரச்சனை. உங்கள் கிட்டேயும் கேஷ் கேட்கலாம். சப்போஸ் நான் என் மெயில் ஐடியிலேருந்து கேஷ் கேட்கலனாலும் வேறு யாராச்சும் நீங்கள் பார்க்குற ஒரு செலிபிரிட்டி மாதிரி வந்து ஃபேக்காக உங்கள்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பர் சப்போர்ட்டே கிடையாது. யார் வேணால் யாரை மாதிரி வேணாலும் ஆக்ட் பண்ணி யாருக்கு வேணால் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இதை நான் சொல்கிறது கிரியேட்டர்ஸ் யாராச்சும் இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக செக்யூர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வரும்போதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் சைடில் ப்ரூஃப் பண்ணுங்கள். நீங்கள் தான் வச்சுக்கலாம். அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் ப்ரூஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ அந்த அக்கௌண்ட் போகிற வரைக்கும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டே கிடையாது. இப்போ நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெரியுங்களா, அந்த அக்கௌண்ட் மட்டும் தான். இப்போதைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற மாதிரில என்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு காசு கேட்டாலோ எதை பொண்ணுங்கிட்ட பேசினாங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது எதுவுமே நான் கிடையாது. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் வீடியோ போகிறது நான் கிடையாது. பார்க்குறீங்களா, என்ஜாய் பண்ணிங்க, அதோட சரி. இந்த மாதிரி போய் பேசுறது, இந்த மாதிரி காசு கொடுக்குறது, அந்த இதெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்மளுக்கு எப்பயுமே என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா எனக்கு அது அடுத்த விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இப்போ கூட நான் வந்துட்டு ஃபேஸ் காட்டி வீடியோ போகிறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்குறேன். நம்ம இந்த வீடியோ பார்ப்போம், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, எப்படி எதாவது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இது போச்சுன்னா நான் வந்துட்டு கடல் கல்வி சேனல்லையோ இல்லை நம்ம ட்விஸ்டி ஸ்டோரி ஏதோ ஒரு சேனலில் வந்துட்டு ஃபேஸ் காட்டியே நம்ம ரியாக்ஷன் சேனல் மாதிரி ஆரம்பிப்போம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபீலிங்ஸ் இருக்குது தான் உள்ளுக்குள்ளே, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவ்வளோ அப்பட்டமாக வந்துட்டு எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு இரும்பு மனிதன் அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஆல்ரெடி சொல்லிட்டேன், போட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பட் அதுக்கு பின்னாடி வந்துட்டு எத்தனை நாள் ஓடி இருக்கேன், எங்கெங்கெல்லாம் ஓடி இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் நான் என் மேலே தப்பே இல்லாத விஷயத்துக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்ற போது சரி ஓகே, இதுக்கு மேலே இதை பேச விரும்பலை. இதுதான் பிரச்சனை, இது பிரச்சனை, இது தீர்வு மேபி உங்கள் மூலியமாகவும் கிடைக்கலாம். தீர்வு கிடைச்சதுன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்தே நான் வீடியோ போடுறேன். சப்போஸ் இன்ஸ்டாகிராம் வரலனாலும் நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க. கீழே இருக்க அவன் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மெயில் பண்ணுங்கள். அப்படி வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ கூட கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நான் நன்றி தான் சொல்லணும் உங்களுக்கு. நான் இவ்வளோ தூரம் புலம்புனாலும் வந்துட்டு இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வெறும் வாய்ஸை வச்சு. அது ஃபேஸ் காட்டி நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஃபேஸ் காட்டி ரெஸ்பான்ஸ் வரலன்னா நான் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு இது ஒரு கவலை கிடையாது. நான் திருப்பி நான் பழைய மாதிரி வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரி ஓகே, அதான் நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அப்படியே இந்த ஒரு பிரச்சனை, நான் இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் தான் நம்ம வாய்ஸ் ஓவரே பண்ண வரும். நான் கடைசியாக முடிக்கும் போது சோகமாக முடிக்க வேண்டாமே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இதே மாதிரியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். ஃபேஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஒரு சோகமான தருணம் எனக்கு நீங்களும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். என்ன எப்படி அது என்னன்னா, ஒரு இதுதான், ஒரு 17 வயசு பையன் வந்துட்டு ஒரு ரூமில் தங்கியிருக்கான், கூட ஒருத்தர் இருக்கான் 21 வயசு பையன் நினைக்கிறான். அவன் ஒரு 17 வயசு பையனுக்கு எந்த அளவுக்கு திமிருனா, நான் வந்துட்டு சொல்கிறேன் அட்வொகேட்டிட்ட போன்னு சொல்கிறேன், போன்றான், நீ கோர்ட்டுக்கு போன்னு சொல்கிறான், போன்றான், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்றான். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி ஒரு பயம் எடுக்கணும்ல. நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி கேஸ் கொடுத்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான்
எப்படி சொல்கிறது, அந்த நம்ம பேசணும்ல கடைசியாக வந்துட்டு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எடுறான்னு சொன்னோம்ல, அதோட சரி. அதுக்கப்புறம் நான் அவனுக்கு காலே பண்ணல. நம்ம லீகலாக போய்க்கலாம். நம்ம இதுக்கு மேலே நம்ம போயிட்டு நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ லீகலாக நடக்க வேண்டியது நடக்கட்டும். என்ன நடக்குதுன்ட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் மூலிமா யாராச்சும் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ரெக்கவர் பண்ண முடிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எத்தனை நிமிஷம் வருதுன்னு தெரியல. இது ரொம்ப பெருசாக பேசியிருந்தேன்னா மன்னித்து விடுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ ஃபேஸ் காட்டி வருமா காட்டாமல் வருமான்றது நீங்கள் இதை நான் ரெஸ்பான்சிவ் வீடியோவாக எடுக்கல, பட் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறது. தேங்க்யூ ஸோ மச்.